இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளேஃபை சைபர்ஸ். இந்த ப்ளேஃபை சைபர் அப்படின்னாவே என்ன சொல்கிறோம் அப்படின்னா டயக்ராஃப் சப்ஸ்டியூஷன் நம்ம சொல்லுவோம். டயக்ராஃப் சப்ஸ்டியூஷன் சைபர். இந்த டயக்ராஃப் சப்ஸ்டியூஷன் சைபர் அப்படின்னாவே என்ன அப்படின்னா லெட்டர்ஸை வந்து இன்சைட் வந்து நம்ம பேர் பண்ணுவோம். அதாவது இன்சைட் வந்து என்ன பண்ணுவோம், லெட்டர்ஸை பூரா என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேர் பண்ணுறோம். ஸோ பைகிராம்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பைகிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லெட்டர்ஸை பேர் பண்ணும்போது ப்ளேஃபயர் அப்படிங்கிறதே என்னது அப்படின்னா தமிழில் ஒரு விளையாட்டு திருவிழா. ஸோ லெட்டர்ஸை வச்சு எந்த அளவுக்கு ப்ளே பண்ண முடியும், என்கிரிப்ஷேஷனும் டிகிரிப்ஷேஷனும் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த செஷனில் ப்ளேஃபை சைபரில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ரூல் இருக்குது. என்கிரிப்ஷேஷன் ப்ராசஸ்லையும் சரி, டிகிரிப்ஷேஷன் ப்ராசஸ்லையும் சரி. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு அப்போ ப்ளேஃபை சைபருங்கிறது எதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா டயக்ராஃப் சப்ஸ்டியூஷனை சொல்கிறோம். ஸோ இன்சைட் ஆஃப் த லெட்டர்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டயக்ராம்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ ஏதாவது ஒரு இது எடுத்துக்கிறோம். நம்ம இப்போ ஏதாவது ஒரு லெட்டர் எடுத்துக்கலாம். நம்ம அதை எடுத்து எப்படி ஒரு கீவேர்டு ஆர் கீ ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ கீ ப்ரைஸ் எனிதிங் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கீவேர்டு ஆர் கீ ப்ரைஸ். ஸோ நம்ம என்ன கீவேர்டை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மொனாக்கி அப்படிங்கிற கீவேர்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த கீவேர்டை வச்சுக்கிட்டு இப்போ நான் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் போடணும். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 5x5 அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ரூட் 5x5. அப்போ மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்கும்? நம்மளுக்கு 25 எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ ஆனால் அல்ஃபபெட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நம்மளுக்கு எத்தனை எலமெண்ட் இருக்குது? 26 எலமெண்ட். ஸோ இதில் பேசிக் ரூல் என்ன அப்படின்னா I and J ஒரே மேட்ரிக்ஸில் போடுவோம், ஒரே ஒன்றில் போடுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரிப்பீட்டடாக வரக்கூடாது. இப்போ இது PDF ஃபோட்டோ நடத்தலாம், ஆனால் அது எஃபெக்டிவாக இருக்குங்கிறதுக்காக தான் இப்படி நடத்துகிறேன் உங்களுக்கு. 3 4 1 2 3 4 then 5. இப்போ இந்த லெட்டர் நம்ம எழுதி வரோம். M O N A R C H Y. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லாத லெட்டர். இப்போ ஏக்கு அப்புறம் B, C இருக்குது, அப்புறம் என்ன எழுதணும்? D, தென் E, F, G. இங்கே தான் I, J வரும்போது IJ நம்ம இப்படி போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா K, L, P, Q, S, T, U, V, W, X, Z. ஸோ இங்கே லெட்டர் எதுவுமே நம்மளுக்கு என்ன ஆகலை அப்படின்னா ரிப்பீட் ஆகாது. ஸோ மொனாக்கி அப்படிங்கிறத ஒரு 5x5 மேட்ரிக்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ மாற்றிருக்கோம். இதான் ஒரு கீ ப்ரைஸ். இந்த கீ ப்ரைஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்த லெட்டரே திருப்பி வரக்கூடாது. ஸோ ஐஜேக்கு மட்டும் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரே ப்ரைஸில் வந்து நம்ம இதில் எழுதி வச்சுக்கிறோம். இது ரூல் நம்பர் 1. இந்த ரூல் நம்பர் 1ங்கிறத விட இது பேசிக் ப்ளேஃபை சைபரோட பேசிக் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான். ஸோ எனி கீ ப்ரைஸ், மொனாக்கின்னு மட்டும் இல்லை, இப்போ நைட்டுன்னு எடுத்துக்கலாம். இந்த கீ ப்ரைஸுங்கிற வேர்டு எடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம், கீவேர்டுங்கிற வேர்டு எடுத்து மாற்றலாம். எனிதிங் எந்த வேர்டுனாலும் இந்த வேர்டு தான் சூஸ் பண்ணலாம் கிடையவே கிடையாது. ஸோ எனிதிங் எந்த வேர்டுனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஐஜே வரும்போது மட்டும் என்ன பண்ணிக்கணும், I/J போட்டுக்கிறோம். ஏன்னா மொத்தம் நம்மளுக்கு 26 லெட்டர் நம்ம 5x5ல் ஃபிட் பண்ணும்போது நம்மளுக்கு வராது. ஸோ 5x5 தான் எடுக்கணும்னா ஆமாம் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன் 5x5 தான் எடுக்கணும் அப்படின்னா அதான் 25 வரும். 26க்காக 1 போட்டுக்கலாம். 5x6 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு 30 எலமெண்ட்ஸ் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ நம்ம 5x5 தான் எடுப்போம், அதை தாண்டி எடுக்க மாட்டோம். ஸோ இதுதான் பேசிக் ரூல். இப்போ இதில் அடுத்த முக்கியமான ரூல் எது அப்படின்னா, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ரூலுக்கு போயிடலாம். இப்போ ஹலோ அப்படின்னு ஒரு வேர்டு எடுத்துக்கிறோம். HELLO. இது ஒரு ஐடென்டிக்கல் ரூல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இது 2 தான் பிரிக்க போகிறேன். இப்போ 2 பிரிக்கும் போது இந்த எல்லுங்கிறது எனக்கு என்ன வருது, டபுளாக வருது. எல்லுங்கிறது என்னன்னா ரிப்பீட்டடாக வருது. ஸோ இந்த ரிப்பீட்டடை நான் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள், எக்ஸ்ட்ரா வேரியபிள் ஆட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், அன்னோன் வேரியபிள் நம்ம எப்பவுமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ். ஸோ இந்த எக்ஸுங்கிற வேரியபிளை நம்ம ஆட் பண்ணுறேன். இது ஐடென்டிக்கல்னு சொல்கிறாங்க. இது ஒன் ஆஃப் த ரூல். இப்போ LX LO இப்படிங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிச்சுக்கலாம். ஸோ இது ஐடென்டிக்கல் ரூல்,
இது அன்னோன்னா நம்ம ஒரு எக்ஸுங்கிற பார்ட்டை மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட் ஆன் பண்ணுறோம். ஓகே, இப்போ முடிஞ்சு. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு செகண்ட். இப்போ சேம் காலம் டெலிட் பண்ணிட்டோம். ஓகே சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 1ல் என்கிரிப்ஷனுக்கு ரூல் நம்பர் 1 ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னா ரைட் வார்ப். இதே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒன்று. இது என்னதுன்னா ரைட் வார்ப். ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லெட்டர் ப்ளோ. ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா ரோ சேஞ்சஸ் ஆகாது. ரோ does not change. ஆனால் எது சேஞ்ச் ஆகும் நம்மளுக்கு? காலம் வந்து சேஞ்ச் ஆகும். எது சேஞ்ச் ஆகும் நம்மளுக்கு? காலம் சேஞ்ச் ஆகும். இதுதான். இப்போ டிஃபரன்ஷியேஷன் போகும்போது எப்படி இருக்கும் நம்மளுக்கு? இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்போ ரைட்னா இங்கே என்ன வரும்? லெஃப்ட். இப்போ பிலோனா எபோ. ஸோ இது அப்படியே டிஃபரன்ஷியேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரும் நம்மளுக்கு. ஓகேவா? அப்போ அதான் ரூல். இந்த ரூலில் மட்டும் நல்லா இது ரைட் வார்ப் அப்படின்னா இப்போ ஒரே ரூலில் சேம் லெட்டர் இருக்குது. இப்போ ஏஆர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வார்ப் பண்ணுறோம். வார்ப்புங்கும் போது ஃபஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் எழுதுகிறோம். ஸோ ஆரம். இப்போ இதில் எம்யூ அப்படின்னா யூஎம். இது யூஎம்னு எழுதலாமா அப்படின்னா எழுதக்கூடாது. நம்ம என்ன லெட்டர் ப்ளோ அப்படிங்கும்போது அந்த ப்ளோ லெட்டர்லாம் கீழே எழுதுகிறோம் நம்ம. ஸோ எனிதிங் ஏதாவது இருக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். எம்எக்ஸ்னு வச்சுக்கலாம், இல்லை எக்ஸ்எம். அந்த மேட்ரிக்ஸை பொறுத்து நம்ம எழுதுவோம். இது உங்களுக்கு ஹாலோ அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம மாற்றுவோம். என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் மாற்றுவோம். அதில் சொல்கிறேன். ஆனால் ரூலை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்கிரிப்ஷனுக்கு கேட்பாங்க. அது என்னது அப்படின்னா ரைட் வார்ப்பு. என்கிரிப்ஷனுக்கு என்ன சொல்கிறோம் நம்ம? ரைட் வார்ப்பு. ரூல் நம்பர் 1 ரைட் வார்ப்பு. லெட்டர் ப்ளோ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோ சேஞ்ச் ஆகாது. எது மட்டும் சேஞ்ச் ஆகும்? காலம் சேஞ்ச் ஆகும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் எது அப்படின்னா டிகிரிப்ஷன் ப்ராசஸ். எப்பயுமே டிகிரிப்ஷன் ப்ராசஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிவர்ஸ் ப்ராசஸ் சொல்லுவோம். ஏன்னா என்கிரிப்ஷன் பண்ணி முடிச்ச பிறகு அதுலேருந்து நீங்கள் ரிவர்ஸாக தான் ப்ராசஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்? டிகிரிப்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? இது எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் பார்த்துடலாம். பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொனார்கி அப்படிங்கிற அந்த கீ ப்ரைஸ் எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரோ 1 ரோ 2 ரோ 3 ரோ 4 ரோ 5. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா காலம் 1 காலம் 2 காலம் 3 காலம் 4 காலம் 5 இப்படி நம்ம பிரிச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு என்கிரிப்ட் வேர்டாக மாற்றணும். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இது ஒரு ஆன்டிகிரிப்ட் சேஞ்சபிள். அப்போ நம்ம என்ன மாற்றுறோம் அப்படின்னா ஹச்சி. அதுக்கடுத்து என்ன இருக்குது? நம்ம எல்எக்ஸ். அதுக்கடுத்து என்னது? எல்ஓ அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றிக்கிறோம். இப்போ ஹச்சி எல்எக்ஸ் எல்ஓ உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம போட்டுறோம். இப்போ ஹச்சி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ ஹச் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது? நம்மளுக்கு ரோ 2ல் காலம் 2ல் இருக்குது. இப்போ ஹச் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா R2 அண்டு காலம் 2. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இ எங்கே இருக்குது? நம்மளுக்கு ரோ 3. ரோ 3ல் காலம் 1ல் இருக்குது. ஓகேவா? இப்போ ஹச்சிங்கிறத நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா ரோ சேஞ்ச் ஆகுது. ஆனால் காலம் என்ன ஆகும்? நம்மளுக்கு சொல்லியிருக்கேன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ R2 C1 R3 C2. ஓகேவா? இப்போ R2 C2ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். R2 இப்போ C2ல நம்மளுக்கு என்ன இருக்குது? ஹச். R2 மாற்றி எழுதியிருக்கோம் நம்ம. R2 C1 காலமாக மாற்றலாம் நம்ம. இப்போ R2 இந்த காலம் இங்கே இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த காலம் மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் ஆகும். எந்த காலம் மட்டும் என்ன ஆகுது? நம்மளுக்கு இன்டர்சேஞ்ச் ஆகும். அதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். C1 C2. இப்போ R2ல C1 என்ன இருக்குது? நம்மளுக்கு R2ல C1 C. R3ல C1 என்ன இருக்குது அப்படின்னா E. அப்போ ஹச்சிக்கு வந்து என்கிரிப்டட் வேர்டு எது அப்படின்னா நம்மளுக்கு CE அப்படின்னு முடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா LX. இப்போ இந்த எல் எங்கே பிளேஸ் ஆகிருக்கு? நம்மளுக்கு R4ல் C1. எக்ஸ் எங்கே பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா R5ல் C4 பிளேஸ் ஆகிருக்கு. இப்போ காலம் சேஞ்ச் பண்ணுறாப்பா. R4 C4 R5 C1. இப்போ R4ல் C4 நம்மளுக்கு என்ன இருக்குது? R4ல் C4 என்னது அப்படின்னா எஸ்.
R5ல C4, R5ல நம்மளுக்கு R5ல C1, R5ல C1 வந்து U. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா LO. இப்போ LO அப்படிங்கும்போது நம்மளுக்கு L எங்கே பிளேஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு R4ல C1. O பார்த்தீங்க அப்படின்னா C2 O, R1 C2. ஓ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. R1ல C2ல இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதை என்ன பண்ணுறோம்? இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ R4 C2 R1 C1 மாற்றுறோம். அப்போ R4ஓட C2 என்னது? இப்போ R4ஓட C2. இப்போ R4ல் C2 வந்து P. R1ல C1. அப்போ R1ல C1 வந்து M. ஓகே, அப்போ மாற்றியாச்சு. இப்போ ஹாலோ அப்படிங்கிறதுக்கு என்ன நம்மளுக்கு ஆன்சர் வந்துருக்கு அப்படின்னா CESUPM. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்கிரிப்டட் வேர்டு. ஸோ இதே வேர்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணுவோம். இதுதான் என்கிரிப்ஷன் ப்ராசஸ் ப்ளே பை சைபர். இப்போ பார்த்தீங்கன்னா ரோ அண்ட் காலம் எப்படி சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக நல்லா தெரிஞ்சிருக்கும். இதே தான் சேம் தான் டிகிரிப்ஷன் ப்ராசஸாக ரிவர்ஸில் பண்ணுவோம். தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளே பை சைபர் அப்படிங்கிறது. இப்போ ப்ளே பை சைபர் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு டைகிராஃப் சப்ஸ்டியூஷன் சைபர். அதாவது ஏன் அதை டைகிராஃப் சொல்கிறோம் நம்ம அப்படின்னா இன்சைடாக நம்ம என்ன பண்ணுவோம் லெட்டர்ஸை பைகிராம்ஸாக சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்சைடாக லெட்டர்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ மேட்ரிக்ஸ் என்னவா எடுத்துக்கணும் 5x5 தான் எடுத்துக்கிறோம் நம்ம. அப்போ 3 ரூல் இருக்குது என்கிரிப்ஷன் ப்ராசஸில் பொறுத்த வரைக்கும். இந்த ஃபஸ்ட் ரூல் நம்பர் 1 உங்களுக்கு என்ன இருக்குன்னா லெட்டர் வார்ப் எப்படி இருக்கும் அப்படின்னா ரைட் லெட்டர் வார்ப். அதுக்கடுத்து பிலோ. அதுக்கப்புறம் என்ன இருக்குது நம்மளுக்கு அப்படின்னா ரோ அண்ட் காலமை இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். அப்படி டிகிரிப்ஷேஷன் பண்ணும்போது லெஃப்ட் ரைட்னா லெஃப்ட், பிலோனா எபோ, எபோனா பிலோ, இப்படி மாறும் இன்டர்சேஞ்ச் ஆகும். இதுதான் என்கிரிப்ஷேஷன் டிகிரிப்ஷேஷன் ப்ராசஸ் அண்ட் ப்ளே ஃபை சைபர். இந்த ப்ளே ஃபை சைபர் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளே ஃபை சைபர் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நிறையா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதில் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்குங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா கீ மேட்ரிக்ஸ் வித்தியாசமாக இருக்கும். கீ ப்ரைஸை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஏன்னா கீ ப்ரைஸ் மேனுவலாக நம்ம எதனால் வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கீ ப்ரைஸஸ் இருக்கும். இப்போ தமிழில் கீ ப்ரைஸஸ் வச்சாங்க அப்படின்னா தமிழ்ஸில் இட்ஸ் ஹைலி டஃபஸ்ட்டு. ஏன்னா டிக்ஷனரி இல்லாத வேர்ட்ஸ். ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிக்ஷனரி அட்டாக்ஸ் பேஸ்டு வேர்ட்ஸு ஏன்னா ஃபார்முலா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம தமிழ் பார்த்திங்க அப்படின்னா டிக்ஷனரியில் இருக்கவே இருக்காது. தமிழ்ஸை பேஸ்டு பண்ணும்போது அதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ ஒரு கீ ப்ரைஸ் எடுத்துக்கிறோம். அந்த கீ ப்ரைஸ்லேருந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம், அதுலேருந்து என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷேஷன் ப்ராசஸ் பண்ணுறோம். வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இதில் கரெக்ஷன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ எழுதியிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா R3ல வந்து C2, R3ல C2 வந்து நமக்கு F. சின்ன இதில் கரெக்ஷன் R3ல C2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா F. அது மட்டும் நம்ம மாற்றி எழுதிட்டோம். இங்கேயும் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் பார்த்துக்குங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எந்த டவுட்டாக இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.